நம்ப வேண்டாம். அரசியல் என்பது அன்றைய காலகட்டத்திற்கு அந்த அதிகாரத்தை பிடிப்பதற்கு ஏற்ப முடிவுகள் செய்யப்படுகின்றனவே தவிர அது உங்களுடைய உரிமையை மீண்டு கொடுக்காது. ஆகவே சொல்லுகிறேன், டோன்ட் பிலீவ் திஸ் பாலிட்டிஷியன்ஸ். ஒரு அரசியல்வாதியை நம்பாதீர்கள், ஒரு அரசியல் கட்சியை நம்பாதீர்கள். நானும் ஒரு அரசியல் கட்சியில எல்லாம் இருக்கிறேன், நம்ப வேண்டாம். நாங்கள் அமைதியாக ஒரு கலகமும் செய்யாமல், ஒன்றும் ஆர்ப்பாட்டங்கள் செய்யாமல், அமைதியாக ஓட்டளிக்காமல் இருக்கிறோம். 30 கோடி முஸ்லிம்களும் ஒரு நாட்டில் ஓட்டளிக்கவில்லை என்று சொன்னால் 30 கோடி பேர் இந்தியாவில் வாக்களிக்காமல் அது என்ன ஜனநாயகம்? உலகம் காய் துப்பு. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நாம் ஓட்டு போட்டு விட்டால் மோடி ஒளிந்து வருவார் என்று நம்புகிறீர்கள். தப்பு. 10 ஆண்டுகளாக உங்களுடைய விவரங்கள் தீர்ந்தனா உங்களுக்காக பேசுவார்கள், 4 தடவை முழக்கப்படுவார்கள். வேறு என்ன அவர்களால் செய்ய முடியும்? அவர்களுடைய அதிகாரம் அதற்கு மேல் என்ன இருக்கிறது? உங்களுடைய குரல்களை நெருக்கின்ற அதிகாரத்தை டெல்லியிலே வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கே இருக்கின்ற யாரோ ஒருவருக்கு மோடிக்கு எதிரான ஒருவர், ஆகவே இவருக்கு நாம் காலையில 8 மணிக்கு போய் வரிசையாக நின்று 100க்கு 100 முஸ்லிம்கள் ஓட்டு போட்டு விட்டால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று 10 ஆண்டுகளாக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எந்த பிரச்சனை தீர்ந்தது? கடைசி சட்டம் உங்களுடைய கழுத்தை நெருக்கி இருக்கிறது. ஆகவே சொல்லுகிறேன், டோன்ட் பிலீவ் திஸ் பாலிட்டிஷியன்ஸ். ஒரு அரசியல்வாதியை நம்பாதீர்கள், ஒரு அரசியல் கட்சியை நம்பாதீர்கள். நானும் ஒரு அரசியல் கட்சியில எல்லாம் இருக்கிறேன், நம்ப வேண்டாம். நம்ப வேண்டாம். அரசியல் என்பது அன்றைய காலகட்டத்திற்கு அந்த அதிகாரத்தை பிடிப்பதற்கு ஏற்ப முடிவுகள் செய்யப்படுகின்றனவே தவிர அது உங்களுடைய உரிமையை மீண்டு கொடுக்காது. அவன் 2 தினம் உங்களுக்கு தீர்மானம் போடுவான், இந்த தீர்மானத்துக்கு முடிவு இருக்காது, அதில் பயனில்லை. நீங்கள் 80 லட்சம் முஸ்லிம்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள், 30 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவிலே இருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்கள், இந்த சட்டங்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நாங்கள் மோடி அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம், எங்களுடைய பள்ளிவாசலுக்கு போகிறோம், தொழுகிறோம், எங்களுடைய மார்க்கத்தை எங்களுக்குள்ளேயே நாங்கள் கடைபிடித்துக் கொள்கிறோம். நாங்கள் எந்த ஒன்றையும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செய்யவில்லை. ஆனால் இந்த ஜனநாயகம் என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது என்கின்ற காரணத்தினாலே, என்னுடைய உரிமைகளை அடுத்தடுத்து நீ நசுக்குகிறாய் என்கின்ற காரணத்தினாலே, என்னுடைய சட்ட புத்தகங்கள் முழுவதும் எங்களுக்கு எதிரான சட்டங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றன என்கின்ற காரணத்தினால் உங்களுடைய நீதிமன்றங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம், உனக்கு ஓட்டளிப்பதற்கும் வரமாட்டோம். யாருக்கும் நீங்கள் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எந்த அரசியல்வாதியும் விட்டுவிடுங்கள். அதனால்தான் அந்த காரணத்திற்கு அந்த நேரத்துக்கு என்ன செய்ய விடுமோ அதை செய்யலாம். நீங்கள் ஓட்டளிக்க போகாதீர்கள், நீதிமன்றத்துக்கு போகாதீர்கள், உங்களுக்குள்ளாகவே எல்லா பஞ்சாயத்துகளையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய குரல் விலையை நெருக்கின்ற இந்த சட்ட அடிப்படையிலான பாராளுமன்றம் எங்களுடைய வாழ்வுரிமைக்கு எதிரானது என்பதை தீர்மானமாக நம்புங்கள். நாங்கள் அமைதியாக ஒரு கலகமும் செய்யாமல், ஒன்றும் ஆர்ப்பாட்டங்கள் செய்யாமல், அமைதியாக ஓட்டளிக்காமல் இருக்கிறோம். 80 லட்சம் பேர் நீங்கள் ஓட்டளிக்காமல் இருங்கள். உங்களை பார்த்து ஆந்திரா பின்பற்றும், கர்நாடகம் பின்பற்றும், பீகார் பின்பற்றும், 30 கோடி முஸ்லிம்களும் பின்பற்றுவார்கள். நீங்கள் வழிகாட்டுங்கள். 30 கோடி முஸ்லிம்களும் ஒரு நாட்டில் ஓட்டளிக்கவில்லை என்று சொன்னால் அமெரிக்கா பார்க்கும், பிரான்ஸ் பார்க்கும், சவுதி அரேபியா பார்க்கும், இந்தோனேசியா பார்க்கும், சீனாவும் பார்க்கும். அப்புறம் என்ன இந்தியா ஜனநாயக நாடு என்று கேட்பார்கள். 30 கோடி பேர் 6 ஒரு பங்கு அல்லது 7 ஒரு பங்கு இல்ல 5 ஒரு பங்கு, நாம் 12 4 அல்லது 5 ஒரு பங்கு இந்தியாவில் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அப்புறம் என்ன அது ஜனநாயகம் என்று ஒவ்வொரு நாட்டுக்காரனும் கேட்பான். ஒரு முறை இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த போது அமெரிக்கா போன்ற மேல் நாடுகளெல்லாம் அதுக்கு எதிராக திரும்பின இல்லை. உடனே தான் இந்திரா காந்தி தேர்தலை வைத்தார். நீங்கள் 80 லட்சம் பேர் ஒன்று கூடி நின்றுங்கள். வாக்களிக்க மாட்டோம் எந்த கட்சிக்கும், எவன் மீதும் நம்பிக்கை இல்லை, எல்லாம் திருடர்கள், எல்லா அரசியல்வாதியும் திருடன். அவனவன் பள்ளிக்கு போவதை பற்றி தான் சிந்திப்பான். எங்களுக்காக ஒரு நாள் சட்டம் போடுவான், இதை தவிர வேற ஒன்றும் செய்ய மாட்டான். உங்களுடைய உரிமை முற்றாக பெற வேண்டும் என்றால் 80 லட்சம் முஸ்லிம்களும் வாக்களிக்க போகாதீர்கள், நீதிமன்றங்களுக்கு போகாதீர்கள், இந்த சட்டத்தை மதிக்காதீர்கள். உங்களுக்கு உருவாக்கப்பட்ட சட்டங்களை நான் செத்தவைகளாக ஆக்குங்கள். உங்களை பார்த்து இந்தியா பின்பற்றட்டும். 30 கோடி பேர் இந்தியாவில் வாக்களிக்காமல் அது என்ன ஜனநாயகம் என்று உலகம் காய் துப்பும். உங்களுடைய உரிமைகள் எல்லாம் மீட்கப்படும்.
நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.